ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த ஈவினிங் டைமில் இங்கே லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும், எமோஷன்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Thank you. Okay. Material world. Feminine. Karmic partner. Cycles. Free one. Okay. Scared face. Self-worth. Chaser. Healing. Window. So, okay. So, bottom of the deck romance. Okay. Okay. Integration. Okay. Accommodation. Postponement. Sharing. Sorrow. Abundance. Schizophrenia. Control. Beyond the world. Let go. Lovers. Okay. Celebration. Rebirth. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும், எமோஷன்ஸ் என்னவாக இருக்கும்,
ஸோ அவங்க எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ரீடிங் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வைப் வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்குள்ள ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ எத்தனை தூரம் ஒரு செப்பரேஷனில் நீங்கள் போனாலும், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போனாலும், எத்தனை தூரம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் 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 தள்ளி தள்ளி நீங்கள் போனாலும், ஸோ இந்த ஒரு பர்சனு கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இன்னர் லெவலில் உங்களுக்கு ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் வந்து பல தடவை ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ பல தடவை நீங்கள் பல தடவை வந்து ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் மேபி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஃபிசிக்கலாக எனக்கு நீட்ஸ் எனக்கு தேவையில்லை, பட் எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீ கூட ட்ராவல் பண்ணால் போதும். ஸோ ஒரு மைண்டு டு மைண்டு, ஒரு ஹார்ட் டு ஹார்ட் அட்டாச்மெண்ட், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் அவங்க கூட ட்ராவல் பண்ண போதும். பட் இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. நான் இந்த ஒரு பர்சனோட ஹார்ட்டை பார்த்து, மனசை பார்த்தா நான் அந்த ஒரு பர்சனை என் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணனே தவிர இந்த ஒரு பர்சன்கிட்ட இருந்து வேறு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து ஸ்நேகிக்கலன்னு உங்களுக்கு பல தடவை ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு சில ரிலேஷன்ஷிப் நமக்கு அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். பட் இந்த ஒரு கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு இந்த ஒரு பர்சன் எனாஃப்னு உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஒரு பர்சன் என் கூட பேசும்போது, பழகும்போது, என் கூட இருக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஒரு ஹோம்லி வைப் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கூட ஃபீல் ஆகிருக்கலாம். சேம் சிச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இதில் ஒரு ஆளுக்கு ஆல்ரெடி இது ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு அன்மேரிடாக இருக்கலாம். இதில் ஒரு ஆள் வந்து கார்மிக் பார்ட்னர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகலை. அது ஒன்றி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், மேபி நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு பர்சன் கார்மிக்காக இருக்கலாம். ஓகே, கார்மிக்னால் என்னென்னு அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆக்சுவலி கார்மிக் என்னென்னா, கார்மிக்ங்கிறது என்னென்னா நமக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்து ஒரு பர்சனை தான் நம்ம கார்மிக் பார்ட்னர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கூட நமக்கு லைஃப் வந்து ஒருபோதும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம கொடுக்குற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அவங்க கூட ஒரு பார்ட்னர் கார்மிக் பார்ட்னராக இருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பர்சன்கிட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரூவாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரூவாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கார்மிக் பார்ட்னர்னு சொல்லும்போது அவங்க நமக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்து ஒரு பர்சனை நம்ம கார்மிக் பார்ட்னர் சொல்லுவோம். ஸோ அவங்க நம்மளை அடித்து நமக்கு ஒரு கட்டத்தில் நம்ம சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம். பட் நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இந்த ஒரு ஸ்நேகமோ எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது, டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மளை மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்துறது, இன்சல்ட் பண்ணுறது, நம்மளை வந்து மேலே வர விடாமல் நம்மளை வந்து தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்கள நம்ம கார்மிக் பார்ட்னர் சொல்லுவோம். இதில் ஒரு ஆள் கார்மிக் பார்ட்னர் கூட வந்துட்டுருக்குறீங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபாஸ்ட்டில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணாலும் நடந்திருக்கலாம். இந்த ஒரு பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம், உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடி இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சன் உங்களை எந்த வகையில் கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் ஃபர்கியூ பண்ணுங்கள், அதை மறந்துடுங்க. இந்த ஒரு பர்சனை மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி நேற்று கூட நான் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, மேம் செத்தாலும் பரவாயில்ல, அவன் நாசமாக போகட்டுன்னு யாரோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, பட் நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பர்சன் எந்த அளவுக்கு சீட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள மறந்துடுங்க. மறந்துடுங்க மீன்ஸ் இல்லை, ஃபர்கியூ அந்த விஷயங்களை நீங்கள் மறந்துடுங்க. அவங்க பண்ண ஒரு விஷயங்களை மறந்துடுங்க. ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நமக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆக்சுவலி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மனுஷனாக ஒரு பிறவி எடுத்து நம்ம வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கும். ஓகே,
இப்போ நமக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்கும். ஓகே. நம்ம அத அனுபவிச்சுட்ருக்கோம். அது வலியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், ஹேப்பியா இருக்கட்டும், நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ அதே மாரி அந்த ஒரு பெர்சனுக்கும் சில தலையெழுத்துகள் இருக்கலாம்ல. அவங்களும் இந்த மாரி லைஃப் லெசன் லேர்ன் பண்ணணும். அவங்க லைஃப்ல வேற ஒரு பெர்சன் என்டர் ஆகணும். அவங்களுக்கும் சில விஷயங்கள் அவங்கள தலையில எழுதியிருக்கலாம். ஸோ அது கட்டாயமா அது நடந்தே ஆகும். ஸோ அதனால அந்த ஒரு பெர்சன் அந்த டைம்ல தடுமாறி இருக்கலாம். அந்த இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். இன்னொரு லெசன் அனுபவிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். ஸோ அதனால அவங்களோட தலையெழுத்த அனுபவிக்கிறதுக்காக அவங்க மேபி போயிருக்கலாம் அவங்கள விட்டுட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த ஒரு பர்சனை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் இங்கே வந்துட்டு நம்ம லெசன் லேர்ன் பண்ணது நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பர்சன் மேலே எவ்வளோ கோவம் இருக்கட்டும், அதை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கள். நீங்கள் அதை மறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து இந்த ஒரு பர்சன் கூட ஒரு லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கொண்டு போக முடியும். நீங்கள் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு மைண்டு டு மைண்டு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஆல்மனஸ் டு ஆல்மனஸ் கம்யூனிகேஷன் நடக்கும். நீங்கள் இந்த பர்சனுக்கு மேலே கோவத்தில் இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, திட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவங்கள சாபம் போட்டுருக்கிறீங்கன்னா அது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த ஒரு வைப், அந்த ஒரு எனர்ஜி அங்கே ரீச் ஆகும். நீங்கள் அந்த எனர்ஜி ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு போஸ்டர் ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இந்த ஒரு பர்சன் விஷயங்கள் நான் மறந்துடுறேன். எனக்கு இந்த ஒரு பர்சன் எங்கே ஹாப்பியாக இருக்கணும், இந்த ஒரு பர்சன் நல்லா இருக்கணும், ஏன்னா என்னோட ஆத்மாவுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், என்னோட மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன். லவ்வுங்கிறது என்னது? இப்போ ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போனதும் அவங்கள சாபம் போடுறதும் அவங்கள திட்டுறது தான் லவ்வா? அப்படி நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அது லவ்வே கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க எங்கேயாவது தூர இடத்துல ஸ்திரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் லவ். ஓகே. கமெண்ட் பாக்ஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஓகே. ஸோ அதனால் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். அது எவ்வளோ கோவம் இருக்கட்டும், வலி இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு லெசன் தான். ஒரு 2 வாட்டி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் விழுந்து எழும்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 3வது வாட்டி நமக்கு ரிலேஷன்ஷிப் ஏற்றுக்கு தோணாது. இல்லை நமக்கு லைஃப்பில் வரக்கூடிய எல்லாமே ஒரு லெசன்ஸ் தான். ஓகே. அதனால் ஃபாஸ்ட்டில் அந்த ஒரு பர்சன் உங்களை பார்த்து சீட்டிங் பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க, உங்களுக்கு அதில் ஏதாவது லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணி எடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அதை இக்னோர் பண்ணுங்கள். அதை இக்னோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இனி வரக்கூடிய ஒரு நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏற்றுக்க முடியும். நீங்கள் பாசிட்டிவாக பேசி பழக்குங்க. அந்த ஒரு போஸ்ட்டை பற்றி பாசிட்டிவாக திங்க் நீங்கள் பாசிட்டிவாக அந்த ஒரு போஸ்ட் ஹாப்பியாக மூடில் திங்க் பண்ணக்கூடிய டைமில் அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த ஒரு போஸ்டோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரீச் ஆகும். அப்போ அந்த ஒரு பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். இந்த ஒரு பர்சனை தேடி நம்ம போகணும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும்னு தோணும். இங்கே நம்ம இவங்களை நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது இவன் வரட்டும் பார்த்துக்கலாம், வந்தால் 2ல் 1 பார்க்கணும், இந்த மாதிரி நம்ம இங்கே திங்க் பண்ணி அந்த ஒரு எனர்ஜியும் அவங்களுக்கு அங்கே ரீச் ஆகும். ஸோ அப்போ அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, நம்மளை விட்டு ஓடுவாங்க. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கட்டும், அதை இக்னோர் பண்ணுங்கள். இந்த ஒரு போஸ்டர் உங்களுக்கு லைஃப்பில் மறுபடியும் வரணும்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. பாசிட்டிவாக பேசுங்க. இந்த ஒரு போஸ்டரோட தாட் வரக்கூடிய டைம் சொல்லுங்கள், சாரி நான் உன்னை மன்னிச்சுட்டு உன்னோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக என்கிட்ட வந்து சேரணும் அவ்வளோ சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்க. ஓகே. ஓகே. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதில் 2 சிச்சுவேஷன் இருக்குது. ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ 2 சிச்சுவேஷன். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை சூஸ் பண்ணிட்டு தான் இல்லைங்க அந்த ஒரு உங்கள் கூட லைஃப் கொண்டு போகிறதுக்கா இல்லைன்னா அந்த ஒரு இருக்கிற பர்சனை கொண்டு போகிறதுக்கா அவங்களுக்கு 2 சிச்சுவேஷன். அதனால தான் அந்த ஒரு பர்சன் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட்டோ ஸ்டெபிலிட்டியே கொடுக்காம அவங்களை விட்டுட்டு ஓடி இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்கன்னா அந்த 2 சிச்சுவேஷன் நான் எதை திங்க் பண்ணுறது, மேபி கரண்ட் சிச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு ஸ்டக்காகி நிற்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அப்படின்னா இவருக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு டீப் ஃபீலிங் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட உண்டு. ஓகே. பட் ஆக்சுவலி மேபி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். அப்போ சொசைட்டி என்ன சொல்லணும், ஃபேமிலி என்ன சொல்லணும், இல்லைங்க இன்னொரு பர்சன் அதனால் பாதிக்கப்படலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கார்மிக் பார்ட்னர் பாதிக்கப்படலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு 2 சிச்சுவேஷன், எனக்கு இந்த சிச்சுவேஷன் எனக்கு கரெக்டாக எந்த ஒரு பாத்தை சூஸ் பண்ணுறது, கரெக்டாக நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும். இவர் பல தடவை
தடுமாறி நின்றுட்டு அதே சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஈவினிங் டைம் திங்க் பண்ணுற 2 சுச்சுவேஷன் மேபி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் கோயிலாக போக ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இவர் இந்த 2 சுச்சுவேஷன் பல நாட்கள் ஸ்டக் ஆகி தடுமாறி என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் பெரிய பெரிய தூர இடத்துல உள்ள கோயிலுக்கெல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக தூர இடத்துக்கு அந்த புனித யாத்திரையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, காசி, இந்த மாதிரி சில கோயில்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ என்னோடய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகணும், என்னோடய லைஃப்பில் இருக்க பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகணும், என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகணும் சொல்லிட்டு இதை கொஞ்சம் கோயிலாக போக ஆரம்பிச்சிருக்கலாம். 2 சுச்சுவேஷன் எது சூஸ் பண்ணணும்னு தெரியாமல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு கொஞ்சம் இண்டிபெண்ட் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம லைஃப் நம்ம விருப்பப்படி இருக்கணும், நம்ம லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் இந்த ஈவினிங் டைமில் என்ன திங்க் பண்ணிட்டோம்னா என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னா பல தடவை நம்ம அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா மனுஷனும் வந்து காலையில் எழும்புனா காலையில் எழும்புனா நைட்டு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. ஸோ எல்லா மனுஷனும் இங்கே வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா பணம், நகை, கோல்டு, லேண்டு, சொத்து, சுகம். ஸோ எல்லா மனுஷனும் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தன்னோட ஆத்மாவுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நமக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸு எமோஷன் நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். இவருக்கு பல தடவை அவங்க கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டும் இவர் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருது, சொசைட்டி, ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா. ஸோ அதே இந்த ஈவினிங் டைமில் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஸோ இப்போ இந்த ஈவினிங் டைமில் இந்த ஒரு பர்சன் பயங்கர சேடாக இருந்துட்டு உண்டு. ஆக்சுவலி இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஸோ உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு கனெக்ஷன் ரொம்ப டீப்பாக இருக்குது. பட் கமிட்மெண்ட் விஷயம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறதுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷன், 2 சுச்சுவேஷன். அப்போ இந்த ஒரு பர்சன் என்ன நினச்சிட்டோம்னா இந்த ஈவினிங் டைமில் ஸோ என்னோடய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், என்னோட எமோஷனாக இருக்கட்டும், யார்கிட்ட சொல்லி மனசில் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஆளுக்கு மேரிட், ஒரு ஆளுக்கு மேரிட் ஆகலை. பட் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இக்னோர் பண்ணி கடவும் இல்லை. எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட ஸ்ட்ராங்காக ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. பட் என்னோடய சுச்சுவேஷனை, என்னோடய வலி, என்னோடய வெயிட்டான யார்கிட்ட சொல்லி மனசிலாக்க, சொசைட்டி கிட்ட சொல்லி மனசிலாக்க முடியுமா, இல்லைங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி மனசிலாக்க முடியுமா? சொசைட்டி என்ன சொல்லணும், ஃபேமிலி என்ன சொல்லணும் இங்கே? ஸோ சொசைட்டிக்கு ரூல்ஸ் இருக்குல்ல, ஸோ சொசைட்டி ரூல்ஸை நம்ம பிரேக் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இந்த ஒரு பர்சன் எனக்கு ஒரு இன்னரில் சோல் டு சோல் வைப் எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் யார்கிட்ட சொல்லி மனசிலாக்க வேண்டிய அதை குறித்து இவருக்கு பயங்கர இந்த ஈவினிங் டைமில் சேடாக இருந்துட்டு உண்டு, டிப்ரெஷனாக இருந்துட்டு உண்டு, தனியாக அது திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு பர்சன் மேலே கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர கோவத்தில் இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சனை நீங்கள் மேபி பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனது, மைண்ட் கேம் கழிச்சிட்டு போனது, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு போனது, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம போனது, இதெல்லாம் குறித்து ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சன் மேலே பயங்கரமாக நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் கோவத்தில் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சனை வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க நீங்கள் இந்த ஒரு பர்சனை குறித்து. இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. அது இவருக்கு இது ஃபீல் ஆகிட்டு உண்டு, இன்னர் லெவல் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த இருக்க ரிலேஷன்ஷிப்பில் டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பேரும் ஒரு நோக்கான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் சரி, சொல்லிக்காமலே சில விஷயங்களை உங்களால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஃபீல் ஆகி ஆப்போசிட்டில் பர்சன் நினைக்கிறாங்க, ஆப்போசிட்டில் பர்சன் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது மட்டும் வந்து ஒரு பர்சன் ஒரு தடவை உங்களை விட்டு கலையணும், உங்களை விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு இவர் முடிவெடுத்தது கிடையாது. ஆக்சுவலி இவரோட சுச்சுவேஷன், ஓகே, இவரோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 சுச்சுவேஷன், இங்கே குதிக்கிறதுக்கா அங்கே குதிக்கிறதுக்கா, எங்கே குதிக்கிறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அவரோட சுச்சுவேஷனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லெட் கோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக சேசிங் பண்ணுறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட கனெக்ட் ஆகணும். ஓகே, இவர் மேபி கார்மிக் பார்ட்னர் கூட இவர் கரண்ட் சுச்சுவேஷன் ஒன்லி நீங்கள் கார்மிக் பார்ட்னர் கூட இருக்கலாம், இல்லைங்க அவங்க இருக்கலாம். பட் உங்களுக்கு கார்மிக் பார்ட்னர் கூட நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கு ஒரு பீஸ், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கார்மிக் பார்ட்னர் கூட உங்களுக்கு கிட்டிட்டு இல்லை. உங்களுக்கு மேபி உங்களுக்கு மேரேஜ் உங்களுக்கு கிட்டிட்டு இல்லை, இல்லைங்க அவங்களுக்கு கிட்டிட்டு இல்லை. ஓகே,
ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு உங்ககிட்ட தான் கிட்டிட்டு. அதனால் இந்த ஒரு பர்சன் எப்பவும் உங்களை விட்டு கலந்து இவர் முடிவு எடுத்துக்கல. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இஸ் ராங். ஓகே, நெகட்டிவ் சுச்சுவேஷன், ராங் சுச்சுவேஷன், எண்ட் சுச்சுவேஷன். அதனால் டோட்லி ஆள் ஸ்டக்காக இருக்காங்க. பட் இது ஒரு பர்சன் உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குறது, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, உங்களோட மேபி இந்த பர்சன் ஃபிசிக்கலாக சேசிங் பண்ணல, அவுட்டரில் சேசிங் பண்ணி இன்னரில் சேசிங் பண்ணிட்டு உண்டு. இன்னரில் 24 hours உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் நடந்த விஷயங்கள் நினச்சி ஓத்துட்ருக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு பர்சன் இவர் மேபி ஃபிசிக்கலாக சேசிங் பண்ணிட்ட கூட இந்த ஒரு பர்சன் இன்னெல்லாம் பயங்கரமாக அவங்கள சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு போஸ்ட் உங்கள் கூட கன்வெர்ட் ஆகணும். ஏன்னா இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு 10 of cups, ஒரு கம்ப்ளீஷன், அது இவருக்கு உங்கள் கூட மட்டும் தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் கார்மிக் பார்ட்டட் இருந்தாலும் இவர் கார்மிக் பார்ட்டடுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவங்க உங்களை பயங்கரமாக சேசிங் பண்ணுறாங்க. ஓகே ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல தடவை இந்த ஒரு பர்சன் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு, ஃபினான்ஷியல் கேரியர், சொசைட்டி, ஃபேமிலி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ அதை குறித்து இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. தென் லைஃப்பில் நம்ம என்ன தான் பணம், காசு, வசதி, வாய்ப்பு என்ன தான் நம்ம இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன், நம்மளோட சோலுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன் வேல்யூ கொடுக்குற ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இல்லைங்க. எப்போவுமே நம்ம லைஃப் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆக இவரை திங்க் பண்ணிட்டு உண்டு இந்த ஈவினிங் டைமில். ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பயங்கர சேடான, பயங்கர டிப்ரெஷன் ஆகும். ஓகே, இவர் ஆக்சுவலி நான் சொல்லிட்டு இவர் ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. இவருக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். இவர் பல தடவை அது 2 சுச்சுவேஷன் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவர் கோயிலாக போயிட்டு உண்டு. ஓகே, மேபி ஏதோ தூர இடத்துக்கு எங்கேயா யாத்திரைக்கு தூரமாக உள்ள கோயிலுக்கு போயிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், உங்கள் கூட ஒரு பார்ட்டி, உங்கள் கூட ஹாப்பியாக ஒரு லைஃப் கொண்டு போகணும், உங்கள் கூட ஹாப்பியாக சந்தோஷமான மூமெண்ட்ஸ், உங்கள் கூட ஒரு 10 minutes சந்தோஷமாக சிரித்து பேசணும், உங்கள் கூட 4 இடத்துக்கு போகணும். அது இவரோட அதுக்கு இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணலாம் திங்க் பண்ணிட்டு இந்த ஈவினிங் டைமில் திங்க் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை, டவுட்டில் என்னோட வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியுது. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை கூட 10 minutes நான் மனசை விட்டு பேசி என்னோட மனசை விட்டு ஒரு 10 minutes ஒரு போஸ்ட்டு கூட நான் தனியாக எங்கேயே போயிட்டு வந்தேன்னா என்னோட மைண்டில் இருக்கிற பாரங்கள், என்னோட மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் குறையான்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஈவினிங் டைம் நமக்கு பாட்டம் ஆஃப் த நமக்கு ரொமான்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபேர்த் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகணும், மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட இவர் எதிர்பார்க்குற ஒரு ரொமான்ஸ் ஃபீலிங்காக இருக்கட்டும், இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாம் இவருக்கு உங்ககிட்ட மட்டும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபேர்த் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இவர் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், இண்டிபெண்டாக வாழணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை எப்போயுமே சந்தோஷமாக அடித்து பொழிச்சு ஜீவிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர். என்ன இருந்தாலும் இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகணும். இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக்காகி நிற்கிறாரு. இவர் பயங்கர சேடாக டிப்ரெஷனாக இருக்கிறார். இவர் டோட்லி இந்த 2 சுச்சுவேஷனில் இவர் இப்போ ஒரு கார்மிக் பார்ட்னர் கூட போய் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லைங்க இவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இந்த ஒரு பர்சன் வரணும். எனக்கு லைஃப்பில் யார் இம்பார்ட்டன்ட், என் லைஃப்பில் யார் இருக்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடணும், எந்த பாத்தை நான் சூஸ் பண்ணணும். இவர் டோட்லி இப்போ இவர் ஃபுல்லாக சேடாக டிப்ரெஷனாக இருக்கும்போது இவர் அது ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகே, இவங்க ஹீல் ஆகணும், இவங்க செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கணும், இவங்க தன்னோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஹார்ட்டுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் என் லைஃப்பில் எனக்கு வேணும், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், யார் எப்படி போனால் என்ன, எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். இவர் அந்த செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. நமக்கு இந்த ஒரு போஸ்ட் கிட்டது மேபி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும். எப்போவும் டைம் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அதை பிடிச்சிட்டு இருக்காதுங்க, அந்த கோபத்துலேயும் நீங்கள் இருக்காது. அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு உண்மையாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயங்களையும் மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம லைஃப்பில் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கர்மான்னு ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அது என்ன சொல்கிறது, எல்லாருமே லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு லெசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இந்த ஒரு போஸ்டருக்கு லெசன்ஸ் இருக்கலாம். ஓகே, மேபி அதனால் இந்த ஒரு போஸ்ட் உங்களை சீட்டிங் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு போஸ்ட்டில் நம்ம லைஃப்பில் ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்கு எப்பவுமே வரணும். ஓகே, நம்ம லைஃப்பில் ஒரு போஸ்ட் நம்மளை ஏமாற்றினாங்க, நம்மளை விட்டு ஓடினாங்க, நமக்கு அதில் சில லெசன்ஸ் கிடச்சிருக்கோம். எஸ், நம்ம இனிமேல் ரொம்ப யாரு கூட அடிக்ட் ஆகக்கூடாது, அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது, நம்ம இனி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், நமக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கிடச்சிருக்கும், ஒரு லெசன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ நமக்கு ஃபாஷன் எழுந்த விஷயங்கள் எதுவுமே நீங்கள் மைண்டில் வைக்காது, இக்னோர் பண்ணுங்கள். ஃபாஷன் எழுந்த விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இனி வரக்கூடிய ஃப்யூச்சரை பற்றின ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், மறந்துடுங்க. இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு ரீபர்த்னு இருக்க ஆடு வந்துட்டு, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீபர்த் ஆகும். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் அதை தவிர்த்து 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 important, 21 important, 14 important. Okay, 14 important. Important month பார்த்தீங்கன்னா February important, March important, April important, August important, June important, September important, October important. Okay. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்கணும், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி இங்கே ரொம்ப அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.